எல்லாம் வல்ல இறைவனின் பெயரால் ஆரம்பிக்கின்றேன். அன்பானவர்களே, உங்கள் அனைவர் மீதும் சமாதானமும் உண்டாவதாக. கடந்த சில தினங்களுக்கு முன்னர் வங்குரோத்து அரசியல் சம்பந்தமான ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தியிருந்தோம். அதாவது வௌபாக்கியமும் அவரை சேர்ந்தவர்களும் தோழர் அன்புகுமார் திசாநாயக்கா அவர்கள் பேசிய பேச்சில் இருந்து ஒரு பகுதியை எடுத்து அதற்கு பிழையான மொழிபெயர்ப்பை வழங்கி, பயங்கரவாதம் என்பது முஸ்லிம் தாய்மாரின் கருவறையிலேயே உருவாகின்றது என்று தோழர் அன்புகுமார் திசாநாயக்கா அவர்கள் பேசுவது போல் குறிப்பிட்டிருந்தார்கள். அதற்கு தற்போது தோழர் அன்புகுமார் திசாநாயக்கா அவர்களால் லெட்டர் டிமாண்ட் அனுப்பப்பட்டிருக்கின்றது. ஏனெனில் இதனை நீதிமன்றத்திற்கு எடுத்து சென்று நீதிமன்றத்தின் மூலம் ஒரு சரியான தீர்ப்பை பெற்று இந்த நாட்டு முஸ்லிம்களுக்கு இவர்களுடைய பித்தாலாக்கங்களை விளங்கப்படுத்த வேண்டிய அவசியம் தேசிய மக்கள் சக்திக்கு இருக்கின்றது. எனவே அந்த விஷயம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. தற்போது வௌபாக்கியம் பதிலளித்திருக்கின்றார். எனக்கு தேர்தல் காலத்தில் இந்த விடயத்தை கவனிப்பதற்கு நேரமில்லை, தேர்தல் முடிந்ததன் பின்னர் பார்ப்போம் என்று சொல்லி. ஆகவே இவர்களுக்கு பொய் சொல்லுவதும் வங்குரோத்து அரசியல் நடத்துவதும் பேரம் பேசுவதும் கப்பம் பெறுவதற்கும் தான் நேரம் இருக்கின்றது இந்த காலத்தில். இதுதான் தற்போது இந்த நாட்டிலேயே நடந்து கொண்டிருக்கின்ற அரசியல் என்பதற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அடுத்ததாக மேலும் சில வங்குரோத்து அரசியல்வாதிகள் தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்தால் அந்த அரசாங்கத்தின் முஸ்லிம்களுக்கு கத்னா செய்வது தடுக்கப்படும், இப்படி மிக கேவலமான விஷயங்களை, அற்ப விஷயங்களை எல்லாம் சொல்லி இவற்றுக்கெல்லாம் மேடைகளில் விளக்கம் அளித்துக் கொண்டிருப்பதற்கு தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்தவர்களுக்கு உண்மையில் நேரமில்லை. ஆனாலும் மிக மோசமான, மிக அற்பமான விஷயங்களை கூறி தேசிய மக்கள் சக்தியின் வெற்றியை சிதறடிப்பதற்காக முயற்சிகளை மேற்கொண்டு இருக்கின்றார்கள். இப்போது ஏனைய ஜனாதிபதி வேட்பாளர்கள் எல்லாம் ஒருவரை ஒருவர் தாக்குவதை விட்டுவிட்டு எல்லோருமாக சேர்ந்து தேசிய மக்கள் சக்தியை தாக்குகின்ற முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்றால் அதன் பொருள் தேசிய மக்கள் சக்திக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக தென்படுவதே ஆகும். இப்போது எல்லோருக்கும் பயம் பிடித்திருக்கின்றது. அந்த பீதியின் காரணமாகவே இவ்வாறு நடந்து கொள்கின்றார்கள். நேற்று கூட சில அமைச்சர்கள் அல்லது பிரதி அமைச்சர்கள் தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தை ஒழுங்காக படித்தார்களா படிக்கவில்லையா என்று தெரியவில்லை. அவர்கள் தற்போது செய்து கொண்டிருக்கின்ற விடயங்களைத்தான் இலக்கங்களை மாற்றி எதிர்காலத்தில் செய்யவிருப்பதாக தோழர் அன்புகுமார் திசாநாயக்க அவர்கள் இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வெளியிட்டிருக்கின்றார் என்று குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் இவர்கள் இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தை படித்து பார்க்காமலே வழக்கத்தை போல் கருத்து சொல்கின்றார்கள் என்றுதான் நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் இதுவரையில் அவர்கள் செய்யாத விடயங்கள், உதாரணத்துக்கு லஞ்சம் ஊழல்களை தடுப்பது, அடுத்தது அரச பணத்தை கொள்ளையடித்தவர்களிடமிருந்து அந்த பணத்தை மீள கொண்டு வருவது, இவைகளையெல்லாம் இவர்கள் கடந்த காலத்தில் செய்திருந்தால் இன்று இவர்கள் இவ்வளவு தூரம் இந்த ஜனாதிபதி தேர்தலிலே தீவிரமாக இறங்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்காது. சாதாரணமாகவே அவர்களுக்கு இந்த நாட்டை சீர்திருத்துவதில் அல்லது இந்த நாட்டின் எதிர்காலத்தை மீள அமைப்பதில் இவர்கள் பங்களிப்பு செய்திருந்தால் தற்போது தேர்தலில் இவ்வளவு கசப்பு வார்த்தைகளை கூற வேண்டிய அவசியம் இவர்களுக்கு ஏற்பட்டிருக்காது. இவர்கள் வேட்பு மனுவை மட்டும் தாக்கல் செய்துவிட்டு தங்களுடைய வீடுகளிலே இருந்தாலே இவர்களுக்கு மக்கள் வாக்களித்திருப்பார்கள். ஆனால் இவர்கள் கடந்த காலங்களில் எதுவுமே செய்யவில்லை. இவர்களிடம் உள்ள மிகப்பெரிய திறமை பொய் கூறுவது. அந்த திறமையை பயன்படுத்தி இவர்கள் மக்களை குழப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பது தற்போது தெளிவாகின்றது.
எனவே தேசிய மக்கள் சக்தியின் வெற்றி நிச்சயமாக இருக்கின்றது. அதை மேலும் மெருகூட்டி கிட்டத்தட்ட ஒரு மிக பெரும்பான்மையான ஒரு வாக்கை வழங்கி ஜனாதிபதி முறையை அளித்தொழிப்பதோடு பாராளுமன்றத்துக்கு அதிகாரங்களையும் வழங்கி இந்த நாட்டிலே நீண்ட காலங்களாக இழுபறியில் இருக்கின்ற வழக்குகள் இவற்றையெல்லாம் தீர்த்து நீதி கிடைக்க வேண்டியவர்களுக்கு கிடைக்க செய்ய வேண்டும். அதற்குரிய ஆதரவை மக்கள்தான் தேசிய மக்கள் சக்திக்கு மேலும் மேலும் வழங்க வேண்டும் என்று கேட்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி.